ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, ஏசா யாக்கோபு இப்பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய அந்த ஓன் ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னா சேஷ்டபுத்திர பாகம். அது இவனுக்குரியது. ஆனால் அவனுடைய சகோதரன் ஏமாற்றி தன்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டான். இவன் நினைச்சிருந்தா காலம் முழுவதும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்காக போராடி இருக்கலாம். நான் தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நான் அறிவில்லாம உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நீ எனக்கு தரலன்னா உன்னை கொன்றுவேன், நான் உன்கிட்ட ஃபைட் பண்ணிடுவேன், என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசா வந்து மனசுல என்ன நினைச்சா அப்படின்னா, நான் உனக்கு அறிஞ்சோ அறியாமலோ கொடுத்ததை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். தேவன் இனி என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கு. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கு. அல்லேலூயா. 5 பவுன் வாங்குற அளவுக்கு பணம் இருக்குது. ஆனா இந்த அரை பவுனுக்காக என்ன நடக்கும் கேட்கல? அந்த அரை பவுனுக்காக என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். ஏன்? ரொம்ப நல்லவங்க மாதிரியே பாக்குறீங்க. எதுக்கு சண்டை நடக்கும்? எங்க அம்மா போட்டதுல, ஆமா உங்க அம்மா வந்து போட்டாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மந்திரத்தை எழுதி வச்சு போயிட்டாங்க, அதை தலை கழுத்துல மாட்டினீங்கன்னா எல்லாம் வந்துடும் உங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த அரை பவுனால போதும் உங்களுக்கு. அதை விட்டு கொடுத்துட்டு அவன் கேட்கறான், நீ அரை பவுனுக்குன்னா நாளைக்கு 1 பவுன் பணம் கொடுக்கயா? நீ 1 பவுன் கொடுத்தா 1 பவுன் கொடுத்தோன்னே எங்க அம்மாவோட இது கிடைக்குமா எனக்கு? இதுக்கு பேர் தான் என்னது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த சென்டிமெண்ட் மட்டும் என்ன பண்ணாது போட்டிருக்கோம். ஆனா எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. மகளே, உன் நாளை நீ வீணடிக்கிறாய். மகனே, உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொள்கிறாய், உன் மனசை கெடுத்துக் கொள்கிறாய். கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இந்த சென்டிமெண்ட் என்ற உன்னை வச்சு நீ இழந்து அதை விடக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நீ பேசுறாரு, விட்டு அதுல நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா போராடாதே. ஹல்லேலூயா. இந்த இடத்தை நம்ம வாங்குறது 100% ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பெரிய பிளான், ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆனா இந்த கடைசி அந்த பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய தடுமாட்டம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த இடத்தை நம்ம விடவே கூடாதுன்றதுக்காக 1000 மன காரணங்கள் வந்து ஓடிட்டே இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்குது, ஜெபம் பண்ணி இருக்கிறோம், 5 டைம் அதுல மீட்டிங் நடத்தி இருக்கிறோம், காரெல்லாம் பார்க் பண்ணி இருக்கிறோம், என்னென்னமோ அது ஆயிரக்கணக்கான சென்டிமெண்ட் இடத்துல இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணோம், உபவாசம் போட்டோம், 5 ரூபா புதைச்சோம், ஜனங்கள் நடந்து ஜெபம் பண்ணாங்க, இது நிறைய இருக்குது. ஆனா அந்த கடைசி அந்த பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். இல்ல ஆண்டவரே, கண்டிப்பா இது வேணும் ஆண்டவரே, விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னும் போது என் மனசுல ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, ஏன் இதைத்தான் கண்டிப்பா உனக்கு வேணுமோ? இது இல்லைன்னா ஊழியமே செய்ய முடியாதோ? ஏன் வேற கொடுத்தா ஊழியம் நடக்காதோ? ஏன் இந்த இடத்துல இந்த திருச்சபையை கட்டினா அந்த இடத்துல திருச்சபையை கட்ட மாட்டேனோ? உண்மையிலே கத்த சமூகத்தை ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, நான் 5 ரூபா புதைச்சேன், ஜெபம் பண்ணேன், 21 நாள் ஜெபம் பண்ணேன், இந்த சென்டிமெண்ட் எதுவுமே எனக்கு இல்லப்பா, நீங்க கொடுத்தா வாங்கிக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க போறதுக்கு ஐ அம் ரெடி. இங்கேயும் ஆத்துமாக்களை கொடுத்தது நீங்க, அங்கேயும் ஆத்துமாக்களை கொடுக்கிறது, இங்கேயும் வளர்த்துறது நீங்க, அங்கேயும் வளர்த்துறது நீங்கன்னு கொஞ்சம் அதுல இறங்கிட்டோம் பாருங்களேன். ஆண்டவருடைய இறக்க நம்ம மேல கிருபையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் இறங்குங்க பிரதர், கொஞ்சம் இறங்குங்க சிஸ்டர். அது பின்னாடியே ஓடாதீங்க, அது பின்னாடியே போகாதீங்க.